விசேஷமாய் தத்தளிப்பின் பாதையில பயணிக்கிறவர்களுக்கு மறக்க முடியாத வாக்கு தத்தம். ஒவ்வொரு வருடத்தின் ஒவ்வொரு மாதம் தருகிற வாக்கு தத்தம். அவன் அந்தந்த மாதத்துல அவன் அந்தந்த வார்த்தையை மறக்க முடியாதவங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த மாதத்துக்கும் கர்த்தர் வார்த்தையை தந்துட்டார். ஹல்லேலூயா. வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் மனசுல எப்பாடா அப்படிங்கிற ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமென். தேவன் நல்லவர். தத்தளிப்பு. இந்த தத்தளிப்பு இதை குறித்து நம்ம நிறைய கேட்டோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசும்படி கடந்த வெள்ளிக்கிழமையை பாரப்படுத்தினார். அதுல ஒரு காரியம்தான், இந்த தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கிறவங்க அனுபவிக்கிற பல வேதனைகள் உண்டு. பயம், சோர்வு, முடக்கப்படுதல், தடை, கலக்கம். இதுல இன்னொரு முக்கியமான காரியம் கூட உண்டு. அதுதான் தூக்கமின்மை, தூங்க முடியாத நிலை. ஆண்டவர் இதை பாரப்படுத்தினது காரணம் ஒருத்தங்க வந்து சொன்ன ஜெப குறிப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை முடிச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வாலிப பிள்ளை வந்து, பாஸ்டர் எனக்கு தூங்கணும் பாஸ்டர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ண வந்தா. அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் பாரப்படுத்த ஆரம்பித்தார். அதன் பிறகு சாட்டர்டே, சண்டே, மண்டே இப்படி தூங்க முடியாம கஷ்டப்படுறவங்க ஜெப குறிப்புகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது. ஆமென். சோ டெய்லி நல்லா தூங்குறவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா ஆமென், அந்த பாட்டு எடுக்கும் போதே நினைச்சேன், ஆண்டவரே இப்ப தூங்க வேண்டாம். ஒரு நைட்டு நல்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, 2 வருஷமா தூக்க மாத்திரை எடுத்தோம், எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர். 2 வருஷமா தூக்கமே இல்லை. தூங்காகிறவர்கள் நம்ம பாடினோமே, என் தூங்காகிறவினில். ஆமென். தூங்க முடியாத செப்பனியா 3:13 வாசிக்க வேண்டாம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பிளெஸிங். ஆமென். நாளை குறித்த பயம் இல்லை, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் பயம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கணும் பயம் இல்லை, கடன்காரன் வந்து நிற்பான் ஒரு பயம் இல்லை. ஆமென். ரிப்போர்ட்டும் வந்தாச்சு, அதுல ஒண்ணும் இல்லை, அதனால அந்த பயமும் இல்லை. அப்படியே பயப்படுத்துவார் இல்லாம. இது தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். யோபு 11வது அதிகாரம் 18-19 யோபுவின் நண்பர்களில் ஒருவன் சொன்ன வார்த்தை, நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்து. ஏன்னா தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர்னா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. கேட்டு பூட்டியாச்சா? பூட்டியாச்சு. ஒரு காவடா செக் பண்ணியாச்சு, பூட்டியாச்சு. ஆமே. நீங்க இப்படி கேட்பீங்கன்னா பக்கத்து வீட்டையும் சேர்த்து நாங்க பூட்டியாச்சு. ரைட்டு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சா? ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் உருவியே போட்டாச்சு. எல்லா லைட் ஆஃப் பண்ணியாச்சா? ஆஃப் பண்ணியாச்சு. ஆமே. தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர், பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். இது ஒரு பெரிய பிளெஸிங். சங்கீதம் 127:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். அதனாலதான் பாஸ்டர் நாங்க சர்ச்சில் அவ்வளவு சுகமா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாள்ல ஒருவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு காலத்தில் எனக்கு தூக்கமே வராம இருந்து பாஸ்டர், ஆனா இப்போ நான் சர்ச்சிலேயே தூங்குறேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளவு அருமையா ஆண்டவர் தூக்கத்தை தரார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு. இந்த இடத்துல இருந்து தான் நான் செய்திக்குள்ள அப்படி என்றாக விரும்புறேன். ஆனா நீங்க வேதத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு 4-5 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம என்னதான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் தாவீதை நோண்டாம இருக்க முடியாது.
ஆனா நிறைய நமக்கு கனெக்ட் ஆகும். ஏன் கனெக்ட் ஆகணும்? நம்ம நிறைய படிச்சதே எதைதான் தெரியுமா? சங்கீதம். சில பார்க்குறாங்க நாங்க அதை மட்டும்தான் படிக்கிறதே. ஆமென். தாவீது, அப்புறம் தாவரிசில சொல்றீங்களா? வேற நிறைய வருஷம் இருக்கு. தாவீது, தானியேல், போதும். நீங்க விட்டா நாளாகமத்தை இப்படி திறந்து வச்சு அவ்வளவு பேரையும் வாசிடுவீங்க. பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆனா இதே அவருக்கு பிரியமானவர்கள் வாழ்க்கையில தூங்கா இரவுகள் இருந்தது. எது நிமித்தம்? அது எப்படி தேவன் நன்மையாய் மாற்றினார் என்பதை குறித்து ஆமென் ஒரு சில நபர்கள், எல்லாம் நேரம் இல்லை, ஆமென், வேகமாய் நல்ல தெரிந்த பகுதியானாலும் இன்னைக்கு கர்த்தர் சில உள்ளங்களோடு நான் நம்புகிறேன். ஆமென். இந்த செய்தி சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது மட்டும் அல்ல, கர்த்தர் இந்த அனுபவங்களிலிருந்து ஒரு விடுதலையும், ஆமென், ஹல்லேலூயா, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஆமா, இப்படி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இன்னைக்கு கர்த்தர் வசனத்தை அனுப்பி தர போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது ஆமென், ஆமென், நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நபர் உண்டு. ஆமென். நல்ல நம்மோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் உண்டு. அவர் வேற யாருமே கிடையாது, யாக்கோபு. இந்த யாக்கோபு, நான் எல்லா வசனம் எடுத்து வாசிக்க நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா ரீசெண்டா கூட யாக்கோபு பத்தி இதே மந்திலே ஒரு பெரிய செய்தியை கேட்டோம். ஆனால் அதில் சில காரியங்களை மட்டும் டச் பண்ணிட்டு போயிருந்து யாக்கோபின் 2 அனுபவங்களை பார்க்க முடியும். ஒன்று தனிமையில் இருந்த போது, 2 குடும்பமான போது. ஆமென். இந்த தனிமையில் இருந்த போது யாக்கோபின் அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தனிமையில் இருந்த போது யாக்கோபுக்கு திடீரென்று ஒரு பெரிய இடி விழுந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, தாயார் சொல்லிட்டாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு. வெளியே போறது மட்டும் இல்ல, நான் சொல்லாம இனி நீங்க வரக்கூடாதுங்கிறது மாதிரி அனுப்பி விட்டாங்க. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? இனி யாக்கோபுக்கு முன்னாக இந்த வீடு வாசல் திறக்கப்படாது. யாக்கோபு பெல் அடிச்சா டோர் ஓபன் ஆகாது. ஆனா ஏசா எப்ப வந்து பெல் அடிச்சாலும் டோர் ஓபன் ஆகும். அடுத்து நாளைக்கு என்னன்னு தெரியாது. இது யாக்கோபின் தனிமையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் தனிமையா இருந்த போது ஃபியூச்சர் தெரியாது. மாமா வீட்டு இங்க இருக்கிறாருன்னு தெரியுமே தவிர ப்ராப்பர் அட்ரஸ் கிடையாது. மாமா எப்படி இருப்பாருன்னு தெரியாது. மாமி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் உண்டானே தெரியாது. அம்மா சொல்லியிருக்காங்க அங்க கெட்டுன்னு, சரி பார்க்கலாம். நல்ல வேளை முதல்ல ராகேல பார்த்தான், ஃபர்ஸ்டே லேயால பார்த்தா நான் இதுக்கு ஏசா கையாலே. சிலர் அப்படியெல்லாம் பயோடேட்டா பார்த்து திரும்பி போறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் ஆமென். ஆண்டவர் நயங்காட்டி இழுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்படி அப்போ இவனுக்கு ஃபியூச்சர் இல்ல, அடுத்த வேளைக்கு என்ன சாப்பிட போறான்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா நம்ம ஆளு தூங்குறாரு. தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து வச்சு தூங்குறார். தலைக்கு கீழே கல்லு. நமக்கு பில்லோ வச்சாலும் என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆதியாகமம் 28:11 ஆமென். அங்கே ராத்தங்கி, அங்கே தலையின் கீழ் ஒரு கல்லை வைத்து நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது. அப்ப அவன் இதுவரை பார்த்தது என்னது? சொப்பனம் அல்லது கனவு. அப்போ இங்க யாக்கோபுக்கு எது பாதிக்கல? ஹல்லேலூயா. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து
ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் இடியே விழுந்தால் நான் தூங்கிடுவேன் பாஸ்டர். நம்ம யாக்கோபுதான். அப்படி தூங்குறவனுக்கெல்லாம் குடும்பத்தை கொடுத்து தூங்க விடாம பண்ணுகிறவர். அடுத்த அதுக்குதான் வரேன். ஆமே, அவ இப்படிப்பட்டவன். இவனுக்கு என்ன நடந்தா என்ன, அடுத்த வேலைக்கு, ஏன்னா அவன் ஜெபத்துல என்னதான் கேட்கிறான், நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண. அப்ப சாப்பாடுக்கு வழி இல்லாதவன், பாதுகாப்பு கேரண்டி கிடையாது. ஆமே, ஏசா வருவானா, ஏசா வருவாங்கிற பயம் இருந்திருந்தா அவன் எழும்பி எழும்பி பார்த்திருப்பான். வந்தா என்ன, போனா என்ன, நாளைக்கு உனக்கு வேலை இல்லப்பா. அப்படியா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், முடிஞ்சு. இப்படி தூங்கிட்டு இருந்தவன், இந்த வேர்டை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அவன் கல்லுல படுக்கல, அவன் கிட்ட கல்ல தான் படுத்தேம்மா. ஆனா கர்த்தர் அவனை வாக்குத்தத்தத்தில் படுக்க வைத்தார்.